தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொதுத் தேர்வில் சொல்வதை எழுதுபவர்களாக பள்ளி ஆசிரியர்களை நியமிக்க அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவு. வரும் பொதுத் தேர்வில் சொல்வதை எழுதுபவர்களாக பள்ளி ஆசிரியர்களை நியமிக்க அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. மார்ச் ஏப்ரல் 2026 நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை பொதுத் தேர்வுகளில் கடந்த ஆண்டினைப் போலவே அரசாணை எண் 54 பள்ளிக்கல்வி பொதுத்துறை நாள் 29/2/2016 மற்றும் அரசாணை நிலை 62 ஆகியவற்றை பின்பற்றியே சொல்வதை எழுதுபவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். எனவே முந்தைய ஆண்டுகளைப் போலவே ஆசிரியர்களை சொல்வதை எழுதுபவர்களாக நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய 10,023 இடங்களுக்கு ஒப்புதல். மாணவர்களுக்கான இந்த ஆண்டு அதிக வாய்ப்பு. மருத்துவ படிப்பில் சேர்க்கை பெற மாணவர்கள் ஆர்வமாக படித்து வருகிறார்கள். இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,023 இடங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு IITயிலிருந்து மற்றொன்றுக்கு மாறி படிக்கலாம். 2026-27 கல்வியாண்டில் அமலாகிறது புதிய நடைமுறை. IIT கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றம் 2026-27 கல்வியாண்டில் வரவுள்ளது. ஒரு IITயில் படிக்கும் மாணவர்கள் மற்றொரு IITயில் வழங்கப்படும் படிப்பில் சேர்க்கை பெற்று அங்கு சென்று படிக்கலாம். மேலும் இந்நிலையில் IIT கல்வி நிலையங்களில் மிகப்பெரிய மாற்றம் வரும் கல்வியாண்டில் கொண்டு வரப்பட உள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு IITயில் படிக்கும் மாணவர்கள் மற்றொரு IITயில் சேர்ந்து படிக்கலாம். IIT மெட்ராஸ் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ள கல்வி நிறுவனம். IITயில் சேர்க்கை பெற JEE எனப்படும் தேசிய அளவிலான தேர்வை எழுத வேண்டும். மெயின் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் மட்டுமே அட்வான்ஸ்டு தேர்வை எழுத முடியும். அட்வான்ஸ்டு தேர்வு என்பது IIT சேர்க்கைக்கு மட்டுமே நடத்தப்படுகிறது. அதுபோன்று IITயில் ஒரு IITயில் படிக்கும் மாணவர்கள் மற்றொரு IITயில் வரும் கல்வியாண்டு முதல் சேரலாம் என IIT தெரிவித்துள்ளது. 654 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் திறப்பு. பயன்பெறும் 9 லட்சம் மாணவர்கள். தமிழ்நாட்டில் செயல்படும் 654 அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்பங்களை ஆய்வகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். இதன் மூலம் 9 லட்சத்திற்கு அதிகமான மாணவர்கள் பயன்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் 2026 அறிவிப்பு வெளியீடு. ஜூலையில் தேர்வு. பிப்ரவரி 18 விண்ணப்பம் தொடக்கம். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 TN டெட் 2026 ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஜூலை மாதத்தில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வாரியம் தெரிவித்துள்ளது. அதற்கான விண்ணப்ப பதிவு www.tntrb.com என்ற இணையதளத்தில் பிப்ரவரி 18 முதல் தொடங்க உள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.